ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மித்ரன் ஃபுட்ஸில் முருங்கைக்கீரை பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை பொடின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுலேயே மிளகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகா, 10 பல் பூண்டு இதையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக 2 கைப்பிடி முருங்கைக்கீரை இதை வறுத்து எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா முருங்கைக்கீரை பொடி ரெடி. இது வந்து குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம். பெரியவங்க டைம் ஆகுது, லஞ்ச் பாக்ஸாக எடுத்துகிட்டு போகணும், குழந்தைங்களும் எடுத்துகிட்டு போகணுன்னா அவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுட சாதத்தில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த பருப்பு பொடியை, அதாவது முருங்கைக்கீரை பொடியை நம்ம சேர்த்து அவங்களுக்கு அது கூடவே ஒரு தாளிப்பு கொடுக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சாப்பிட்ற பசங்களாக இருந்தால் முந்திரி, நம்ம வேர்க்கடலை இதெல்லாம் தாளித்து போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிடுவாங்க தாராளமாக. பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க. அப்படியே போட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி நமக்கு வந்து சாப்பிட முடியாது. ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலே இந்த மாதிரினா தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப நீட்டாக, சுத்தமாக, க்ளீனாக இந்த மாதிரி நாங்கள் ஹோம் ஃபுட்டாக ஹைஜீனிக்காக நாங்கள் செய்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். முடியாதவங்க மித்ரன் ஃபுட்ஸில் ஆர்டர் கொடுங்க. இதனுடைய ஃபுல் வந்து ரெசிபி பற்றின ஃபுல் வீடியோ லிங்க் யூடியூப்பில்